அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேலூர் இப்ராஹிம். இன்றைக்கு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட திருமண மண்டபம் இது ராணிப்பேட்டை நகராட்சியின் சார்பாக கட்டப்பட்டு கடந்த 4.5 ஆண்டுகளாக மூடி கிடக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதற்கு இந்த திருமண மண்டபத்தை தான் அவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா நகராட்சிக்கு வெறும் 1500 ரூபாய் கட்டினா போதும், அரசு ஏழை மக்களுக்காக கட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடியும் வரை மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த திருமண மண்டபம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ராணிப்பேட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சரா இருக்கிற ஆர் காந்தி புண்ணியத்தால மூடு விழா பண்ணிட்டார். ஏன் பண்ணாரு? இங்க நிறைய திருமண மண்டபம் ராணிப்பேட்டையில் இருக்கு. அந்த திருமண மண்டபத்துல எல்லாம் ஏழைப்பாளைகள் போகாம எல்லாரும் இங்க புக் பண்ணி கரெக்டா வராங்க. அப்ப திருமண மண்டப ஓனர்களுக்கு எல்லாம் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காந்தி அவர் நினைக்கிறார். அதனால இதை இழுத்து மூடுப்பா, வசதி படைச்சவன் தான் பணக்காரன் ஆவனே தவிர ஏழைப்பாளைகள் இன்னும் ஏழையா போறதுக்கான வழியத்தான் திமுக ஆட்சி சொல்லுது. அதை ஆர் காந்தி நடைமுறைப்படுத்துகிறார். ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மூடப்பட்ட கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த மக்கள் நிறைய பேர் அமைச்சர் ஆர் காந்தி கிட்ட முறையிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிற நகராட்சி சேர்மன் கிட்ட முறையிட்டு இருக்காங்க, இது சம்பந்தமாக நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்காங்க. எதையும் காதில் கண்டுகொள்வதில்லை. எதனால அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பெரிய பெரிய திருமண மண்டபங்கள்ல இருந்து திமுக காரர்களுக்கு தேவையான சந்தாக்களும் தேவையான வருமானங்களும் போவதனால இந்த நகராட்சி திருமண மண்டபம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு இதை மூடி வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்க இருக்கிற எங்களுடைய நகர தலைவர் திருமதி தீபா அவர்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக பேசி வருகிறார். உடனடியாக புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட வேண்டும் என்று இங்க இருக்கிற ராணிப்பேட்டை நகராட்சியினுடைய சேர்மன் இடத்திலையும் அதே போன்று இங்க இருக்கிற கமிஷனர் இடத்திலையும் மனு கொடுக்க போகிறார். மீண்டும் இவர்கள் கிடப்பில் போட்டுவிட்டு தேர்தல் வருகிறது முடிஞ்ச பிறகு செய்வோன்ற ஏமாத்து பம்மாத்து வேலையை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களோ அல்லது இந்த நகராட்சி சேர்மன் அவர்களோ செய்வார்களே ஆனால் இவர்களை கண்டித்து வரக்கூடிய 12ஆம் தேதி ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நகராட்சியை கண்டித்து நாங்கள் நடத்தவிருக்கிறோம். ஏன்னா ராணிப்பேட்டை மக்கள் மிகவும் கொதிப்புல இருக்கிறாங்க. குறிப்பா இந்த ராணிப்பேட்டை நகராட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திருமண மண்டபம் திறக்கப்பட வேண்டும். அதே போன்று ராணிப்பேட்டை அந்த பஜார் பகுதியில் இருக்கிற கழிப்பறைகள் உடனடியாக தூய்மை செய்யப்பட்டு பெண்களுக்கான அந்த ஏற்பாட்டை செய்து தர வேண்டும். அதே போன்று இங்க இருக்கக்கூடிய பிஞ்சி ஏரி என்பது நஞ்சு ஏரியாக மாறி தண்ணீர் அத்தனையும் விஷமாக மாறி போய் கொண்டிருக்கிறது. அதை தூய்மை செய்வதற்காக 41 கோடி ரூபாய்கள் வரவைக்கப்பட்டு அதுவும் ஊழல் செய்யப்பட்டு இந்த ராணிப்பேட்டை சட்டமன்றம் திமுகவுடைய ஊழல் தொகுதியாக இருக்கிறது. அதனால இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய 12ஆம் தேதி ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். திமுக ஆட்சியாளர்கள் திமுகவுடைய காவல்துறையை வைத்து கைது செய்தாலும் எங்கள் குரலை அடக்க நினைத்தாலும் வெகுஜன மக்களிடத்தில் நிச்சயமாக எங்கள் குரல் செல்லும். நீதிக்காக தர்மத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருக்கும். அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் இது மாதிரியான அவர் செய்ய வேண்டிய வேலைகளை இப்பொழுதாவது உறக்கத்திலிருந்து எழுந்து செய்வாரா அல்லது மீண்டும் தேர்தலுக்கான பண பரிவர்த்தனை செய்வதற்கான தயாரிப்புகளை ஏற்படுத்துவாரா என்பதை பார்ப்போம். தர்மத்திற்காக தொடர்ந்து போராடக்கூடிய எங்களோடு தமிழக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.